ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சேவையே எனது கடமை, கடமையே எனது சேவை. இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேவை மனப்பான்மையோட தான் தங்களுடைய இறைப்பணியா தங்களுடைய சேவைகளை அர்ப்பணிப்போட அதுல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் எங்க கூட இணைஞ்சிருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் மற்றும் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாம ஆனந்தப்பட்டு மேலும் கை தூக்கி விடக்கூடியவர்களாகவும் நமக்கு எல்லா விதத்திலையும் ஊக்கம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் தான் இதுல இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது பெரும் மகிழ்ச்சி அளிக்குது. ஐயா சொன்ன மாதிரி இந்த மேட்ரிமனி சர்வீசஸ் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துறேன். ராஜாசங்கர் ஐயா, நானு மற்றும் தனசேகரன் ஐயா, விஜய் சார், நாங்க 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஏன்னா தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புன்னு இருக்குது, நம்ம அஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு ஒரு ஜோதிடம் சார்ந்து மட்டும் அது இல்லாம எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு இன்கம் கொடுக்கணும். நிறைய பேர் நம்ம கிட்ட வரக்கூடியவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். திருமண தடை, திருமண தாமதம் ஆகுது, இது மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு வழிகாட்டியா இருந்து திருமணங்கள் நடத்தி வைக்கிறது மூலியமா நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் வம்சத்துக்கும் ஒரு புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போதுதான் சரி இந்த திருமண சேவை மையத்தை இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுத்துட்டு போய் நம்ம செயல்படுத்தலாம். ஏன்னா நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கும் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொண்ணுதான் வேணும் அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற பசங்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த திருமண சேவை மையத்தை சிறப்பா கொண்டு போறதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் தான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அதனுடைய கிளைகள் ஆரம்பிச்சு முகவர்களாக டீலர்ஷிப் நம்ம கொடுத்து செயல்படுத்துறோம். அதனால நீங்க யாராவது நம்ம இந்த திருமண சேவை மையத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னாவே போதும். உங்களுக்கு அதுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் எல்லாமே ராஜசங்கர் ஐயா, நானே, தனசேகரன் ஐயா, விஜய் சார் 4 பேருமே உங்களுக்கு அதுக்குண்டான வழிகாட்டுதல்கள் கொடுப்போம். சரிங்களா? எப்பயுமே தொடர்ந்து பயணிப்போம். நம்மளால ஒரு 4 கல்யாணம் நடந்துச்சுனாலும் அது நமக்கு சந்தோஷம் இல்லைங்களா? அது மூலியமா நமக்கும் ஒரு இன்கம் கிடைக்கும். அதனால நல்ல சிறப்பான முறையில் நம்ம கொண்டு போகலாம். சரிங்களா? ஐயாவோட நம்பருக்கோ என்னுடைய நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். என்னுடைய நம்பர் 9092419992. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? 9092419992. ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா எங்களுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரீமதி அஸ்ட்ரோ ஆதித்ய சொர்ணலட்சுமி. ஏன்னா இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா பல வருடங்களாக ஜோதிடத்துறையில ஆராய்ச்சி பண்ணி தெய்வாம்சம் நிறைஞ்ச ஒரு இது நேம்லயே பாத்தீங்கன்னா ஆதித்ய சொர்ணலட்சுமி. லட்சுமி அவங்க பார்த்தோம்னாவே லட்சுமி கலட்சரமா இருப்பாங்க. அவர்களுடைய பேச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த லட்சுமியே பேசுற மாதிரி அம்மனுடைய அருள் கிடைச்ச மாதிரியானது இருக்கும். துல்லியமான கணித முறைகள்லையும் மற்றும் பலன்கள் சொல்றதையும், அதே போல நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. அந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளிப்பட்டு வரலாம், அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டானதும் தெய்வத்தை அணுகணும். ஏன்னா நம்ம தெய்வம் தான் நமக்கு கடைசியில எல்லாமே துணையா இருக்குது. அந்த தெய்வத்தை நம்ம எப்படி அணுகலாம், நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் என்ன, எப்படி செஞ்சா அதுல இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு மேடம் நமக்கு அழகா எடுத்து சொல்ல போறாங்க. நீங்க மேடம் கிட்ட ஜாதகம் பார்க்கணும், உங்க ஜாதகத்துக்கு உண்டான விளக்கங்கள் கேட்கணும் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் அனுப்பிவிடுங்க. குருதட்சணை அவங்க எவ்வளவு சொல்றாங்களோ அதை அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவையான நேர்ல சந்திக்கிறதோ அல்லது ஆன்லைன்லயே ஜாதகம் பார்க்கறதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஆதித்ய சொர்ணலட்சுமி மேடம் வருக வருக என வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு வாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி மேடம். ஓம் சரவண பவ. வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து அன்னை வாராகியின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் இங்க பேச வந்திருக்கிறேன். எங்கள் குழுவின் தலைவி சகோதரி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் சகோதரர் ராஜா சங்கரையா அவர்களுக்கும் ஏனைய குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா யோகம் தரும் ராகுவும் நவகிரக பரிகாரமும் சொல்லியிருப்பேன். ராகு எப்படி யோகம் தருவார்? இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கால சக்கரத்தின் 12ஆம் வீட்டுக்கு ராகு வந்திருக்காரு.
அதே போல 6ஆம் இடத்தில் கேது வந்திருக்கிறாரு. இப்ப 12 ராசி லக்னக்காரர்கள் வந்து நம்ம இதை எப்படி வந்து பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். ராகு மீனத்தில் இருக்கும்போது இந்த மீனம் இடம் என்ன வந்து உணர்த்துதுன்னா சரணாகதி அடையக்கூடியதை சொல்லும். அப்ப அந்த சரணாகதி அடையக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதை மீதும் பற்று வைக்க கூடாது. இப்ப நிறைய தேவைக்கு மீறி எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அதே போல எந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தா அதையும் விட்டுடணும். நிறைய தான தர்மங்கள் இதெல்லாம் வந்து செய்யணும். பிரதிபலனை எதிர்பார்க்காம தான தர்மம் செய்யறோம், நம்மளுக்கு வந்து உடனே வந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சிடும் எதிர்பார்க்கணும். இப்பேற்பட்ட இடத்திற்கு ராகு வரும்போது சும்மா விடுவாரா? நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனா கூட நல்லது செய்ய விட ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இந்த மேடம் உங்களோடது மியூட் ஆயிருச்சு உங்களோடது மியூட் ஆயிருக்குது. ஓகே. கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. மேடம் சொல்றப்ப வேற யாரதோ ஒருத்தரதுல சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதனால ஆல் மியூட் போட்டா டோட்டலா மேடமோடதையும் மியூட் ஆயிருச்சு. கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுடைய செல்போன்ல மியூட்ல இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில மிகவும் பயனுள்ளது. இப்ப பரிகாரங்கள் அப்படிங்கிறது கடவுளுடைய அம்சத்தின் மூலியமா நமக்கு இன்னைக்கு ஒரு வழி கொடுக்கறதுக்காக மேடம் வந்து இப்ப நமக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அது இறையுடைய சித்தம். ஓகேங்களா? இதை நம்ம முறையா பயன்படுத்திக்கணுங்கிறது அன்போடு கேட்டுக்கிறேன். இது நீங்க டிஸ்டர்ப் ஆகுது பார்த்தீங்களா, ராகு கேது தடை நமக்கு வந்து அதை கேட்க விடாம தடை பண்ணோம். ஏன்னா அதை கேட்டீங்க அப்படின்னா அதை போய் செஞ்சிருவீங்க. செஞ்சுட்டா உங்க பிரச்சனைகள் வந்து விடுபட்டுருவீங்க. அது விடுபடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தடை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால தயவு செஞ்சு எல்லாரும் மியூட் பண்ணிட்டு ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு உங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து எழுதி வச்சுக்கோங்க. கேட்கும் போது எனக்கு மெமரியில இருக்கும், அப்புறம் மறந்துடும். அது இல்லாம லைவ் சேனல்ல போயிட்டு இருக்கிறதுனால இதை நீங்க திருப்பி எழுதாம இருந்தீங்கன்னா கூட திருப்பி அதே யூடியூப் சேனல்ல போயிட்டு லைவ்ல இருக்கக்கூடிய திருப்பி ரெக்கார்டிங்ல இருக்கிறத எடுத்து கேட்டு நீங்க எழுதிக்கலாம். உங்க வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமா இருக்குங்கிறத மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். எல்லாரும் தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. கொஞ்சம் ஸ்லோவா போன சொல்லுங்க. ஸ்லோவா. சரிங்கய்யா, சரிங்கய்யா. சுக்கரனாலே வந்து நம்ம அதீத ஒரு லௌகீக வாழ்க்கை, அதே போல நம்மளுக்கு நிறைய வீடு வண்டி வாகன யோகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. சுக்கரனாலே எதையும் எதிர்பார்க்காத அன்கண்டிஷனல் லவ், தாந்திரிக் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம நினைப்போம் ஆன்மீகம் ஜோதிடத்துக்கு எல்லாம் புதன் கேதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. சுக்கரன் தான் அதற்கு மூல காரணம். அவர் தான் வந்து சுக்கராச்சாரியார், அசுரகுரு. நல்லவன் கெட்டவன் யாரும் பார்க்க மாட்டாரு. அதிகப்படியான ஆற்றலை தரக்கூடியவர். அவருக்கு மட்டுமே சஞ்சீவினி என்ற மந்திரம் தெரிய வந்திருக்குது அப்படின்னு நம்ம அறிவோம். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அளவுக்கு மீறி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எதையும் நம்மிடம் வைத்துக் கொள்ள யோசிக்க கூடாது. அதை தாண்டி இந்த மீனம் வந்து கால சக்கரத்தின் 12ஆம் இடம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பாருங்க, மேஷம். மேஷம் ஒரு புதிய ஜனனத்தை உருவாக்கக்கூடிய இடம். இந்த 12 என்ற இடத்தில் தான் அந்த புதிய ஜனனம் உருவாகக்கூடிய ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். ஏன்னா அயனசயன போகம், ஒரு உயிர் வந்து அங்க உருவாகக்கூடிய இடம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த காலகட்டம் அப்படின்னும் பொழுது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நம்ம செயல்பாடுகள் எல்லாம் இந்த இடத்தில் வந்து ஊக்கமாக நம்ம போடணும். நம்ம நேரம் காலமின்றி உழைக்கும் போது, செயல்படுத்தும் போது, நல்லவை மட்டும் சிந்திக்கும் பொழுது இந்த காலகட்டம், இந்த 18 மாத காலம் இருக்கக்கூடிய இந்த ராகுவானவர் நம்ம போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும், அப்பே சொல்லிட்டேன், பற்று இல்லாமல் அதீத ஆசை இல்லாமல் உங்களையும் கவனிச்சுக்கணும், உலக உயிர்கள் எடுத்து அன்பு செலுத்தணும். அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த ராகு நீங்க போடக்கூடிய அனைத்து விதமான வியூகங்களுக்கும் நிறைவில் மிகப்பெரிய அசூர வளர்ச்சியை வந்து காணுவீங்கன்னு சொல்லியாச்சு. ஏன்னா செவ்வாய் வந்து புதியதை உருவாக்குதல், ஒன்றை அழித்து இன்னொன்னு உருவாக்கக்கூடியது. மோட்சம்னால நம்ம மோட்சம் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது. இப்படி நம்ம செய்யல அப்படின்னும் போது அதுக்கு நேர் எதிரில யாருக்கான்னு பாருங்க, கேது இருக்காரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓஹோ நீ ரொம்ப ஆசை வச்சிருக்கியா, நீ ரொம்ப பற்று வச்சிருக்கியா, இரு நான் உன்னை உட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ஸ்பீடு. ஏன்னா சூரியன் அந்த இடத்துலதான் உச்சமாகிறது. வெட்டி விடுவதில் முதல்ல இருக்கக்கூடியவர் கேது. இந்த 6ஆம் இடத்துல இருக்க கேது என்ன பண்ணும், 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி அது உபஜயஸ்தானம்.
அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லி பிழைக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதை தாண்டி நம்ம பிராணிகள் வளர்ப்பும் எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்துல கேது வந்திருக்கும் பொழுது நம்மளுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார். பிரஷர் நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையை விட்டு வெளியே ஓடிப்பா அப்படின்னுவாரு. அதே போல ஒரு லௌகீகமா ஒரு மகிழ்ச்சியா ஏனோ தானோன்னு இருப்பவர்களுக்கு அங்க ஒரு பெரிய கத்திரியை வைப்பாரு. அப்ப இந்த காலகட்டம் நேர் வழியில் தார்மீக வழியில் எவன் ஒருவன் தன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல செயல்திறனை மேற்கொள்கிறானோ அவங்களுக்கெல்லாம் இந்த 18 மாதம் கழித்து அற்புதமான காலகட்டம். இல்ல நான் வேற மாதிரி என்னுடைய செயல்பாடு இருக்குதுன்னா அதற்கேற்றாற்பாரி பெரிய சட்ட சிக்கல்கள். ஏன்னா நாயவன் அங்க கேது சரியா வந்து அங்க வந்து கட் பண்ணி விட்டுருவாரு. அதையும் இங்க பாத்துக்கணும். அதனால எந்த உறவின் மீதும் நம்ம பற்று வைக்க வேண்டாம், எந்த பொருள் மீதும் அதீத பற்று வைக்க வேண்டாம். தேவைக்கு அளவுக்கு அதிகமாக செய்யும் போது நம்ம அங்க கடங்காரனாவும் ஆயிடுவோம், நோயாளியாவும் ஆயிடுவோம். இப்ப பிராணிகள் வளர்ப்புன்னு சொல்லிட்டோம். பிராணிகள் வளர்ப்புன்னு போது நம்ம என்னன்னா நம்ம நிறைய வாயிலா ஜீவர்களுக்கு உதவி பண்ணலாம். நம்ம பெட்ஸ் வச்சிருந்தோம்னா ரொம்ப அது மேலாம் பற்று வைக்க கூடாது, அதுங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம ஆயிடும். அந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு நம்ம தேவையான உதவிகளை செய்யலாம். இந்த மாதிரி இந்த காலகட்டம் 12 இருக்கக்கூடிய ராகு ஓடி ஓடி உழைன்னு சொல்றாரு. கேது அப்பா உனக்கு கவலை உனக்கேதுன்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நம்முடைய சிந்தனை செயல் எல்லாம் தார்மீக வழியில வந்து நம்ம செயல்படுத்தும் போது நம்ம சிறப்பா இருக்கலாம். தேவையில்லாம வார்த்தையை விட இப்ப தசா புத்தியே கொஞ்சம் சரியில்லை, இது தசா புத்தியை தாண்டிய பலன். அப்ப நீங்க சிறப்பா இந்த மாதிரிலாம் ஆக்டிவேஷன் பண்ணும்போது ராகு உங்களுக்கு வந்து ஏன்னா காலச்சக்கரத்தை வச்சுதான் நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். 6, 8, 12 ராகு இருந்தா கூட கவலை கிடையாது. நம்மளுக்கு சிறப்பாகவே உயிர்கள் இடத்தும் நம்ம வந்து அனைத்து ஜீவராசிகளிடத்தும் நம்ம வந்து அன்பை செலுத்தும் போது அவற்றுக்கும் நம்ம வந்து தான தர்மம் செய்யும் பொழுது நம்ம சிறப்பாக இந்த காலகட்டம் வந்து நம்ம கடந்து வந்துடலாம். சரி, இப்ப வந்து நம்ம இப்ப இருக்கிற கோச்சாரத்துல இருக்க ராகு கேதுக்கு பாத்துட்டோம். நம்ம நிறைய வந்து முயற்சி எடுக்கிறோம். இப்ப வரக்கூடிய குரு எங்க இருக்காரு? 2ஆம் இடத்திற்கு வந்திருக்காரு. அவர் 6, அதே போல 8, 10 இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப 2க்கு குரு வந்தா ஒரு குடும்பத்தை அமைத்து தரணும், ஒரு குழந்தை பிறப்பு இருக்கணும், ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கணும், ஒரு வாழ்வில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கணும். இப்படி எல்லாம் வந்து நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். சரி, நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரம் பண்ணிட்டோமா, நிறைய வழிபாடு பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியமும் நடக்க மாட்டுது, எங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு தடைமா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ராகுனாலே விஷம். அப்ப நல்ல நேரத்துல ஒரு பலன் இல்லாதவர்களுக்கு இந்த விஷ நேரத்தில் தான் ஒரு சிறப்பான பலன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராகு காலத்தை கண்டு நம்ம என்ன சொல்லுவோம்? டே ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்துல செய்ப்பா எந்த ஒரு செயலியும் சொல்லுவோம். ஏன்னா இந்த ராகு காலம் யமகண்டத்துலதான் நம்ம வந்து அது ஒரு விஷ காலம்னு சொல்லிட்டோம். எப்படி பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல விஷம்தான் வந்தது, அது கடைசியிலதான் அமிர்தம் வந்தது. அதற்போலதான் இதில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு 1.5 மணி நேரம், கடைசி 24 நிமிடங்கள் ரொம்ப சிறப்பான நேரம். எந்த ராசிக்காரரும் இந்த 24 நிமிடத்தில் ஒரு நீண்ட நாளா முயற்சி செய்யறவங்க, திருமணத்திற்காக எங்களுக்கு பொண்ணே சரியா அமையல அப்படின்றவங்க அந்த நேரத்துல வந்து பெண் பார்க்கலாம், ஜாதகம் கொடுத்து வாங்கலாம். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சிறப்பாக இதனுடைய பலனை வந்து நீங்க அடையலாம். தொழிலே எங்களுக்கு சரியா அமையலமா, தொழிலுக்காக முயற்சி பண்றோம், நாங்க வந்து நிறைய இடத்துல போய் இந்த பிசினஸ் விஷயமா பேசுறோம், இல்ல ஒரு டெண்டர் இது பண்றோம் அப்படின்னு தொழிலுக்காக முயற்சி செய்பவர்களும் இதில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட் விசால எங்களுக்கு சரியா இல்லம்மா, எங்களுக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்றவங்க அதுல முயற்சி பண்ணலாம். இந்த போல நடக்கவே நடக்காது, செய்யவே முடியல அப்படின்னு சொல்ற காரணங்களுக்கு காரியங்களுக்கு இந்த ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி நிமிடம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப குழந்தை பேருன்னு எடுத்துக்கிறோம். குழந்தை பேருன்னா என்ன? நம்ம 5ஆம் இடத்தை தான் முதல்ல சொல்லுவோம். 5ஆம் அதிபதி தசை நடத்துறாரா, இல்ல 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை நடத்துகின்றனவா, இல்ல அதற்கு நேரான 11ஆம் பாவம் இருக்கான்னு சொல்லுவோம். இது ஒரு பொது விதி. எப்பவுமே வந்து ஆணுக்கு விரயஸ்தானம் ஆக்டிவேஷன் ஆகணும், பெண்ணுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய 4ஆம் இடம் விரயம், 5க்கு விரயமான 4ஆம் இடம் ஆணுக்கு ஆக்டிவேட் ஆகணும், பெண்ணுக்கு லாபஸ்தானமான 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகணும். ஏன்னா டோனர் வந்து ஆண்கள் தான், பெண்கள் வந்து ரிசீவர் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல பெரும்பாலும் குழந்தை பேர்ல வந்து பெண்களுக்கு பிரச்சனை வருவது மிக குறைவு. நம்ம ஆணுக்கு தான் என்னைக்குமே ஜாதகம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆணுக்கு பார்த்துட்டு அதற்கு அப்புறம் நம்ம பெண்ணுக்கும் பார்க்கணும். சரி, இந்த குழந்தை பிறப்பில் 5ல் ராகு கேது இருந்துட்டா நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. குழந்தைக்கு காரகன் குரு, அதற்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் ராகு கேது, அந்த விந்தனுக்கு காரகனே அவன் தான்.
அப்ப இந்த குழந்தை பிறப்புக்காக இந்த ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடத்தில் முயற்சி மேற்கொள்ளும் பொழுது இயற்கையாகவே அந்த இந்திரியங்களின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பெரும்பாலுமே பிறப்பு ஜாதகத்துல ராகுகேது 3ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோரைப்பாயில தான் அவங்க படுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம படுக்கையில இருந்து நமக்கு தம்பதியர் இருக்கும்போது நமக்கு இந்த குழந்தைகளுக்கான முயற்சி மேற்கொள்ளும் போது இல்லைன்னா அந்த கோரைப்பாயில் படுத்து இருக்கும்போது அந்த மாதிரி நடைபெறும். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ராகு காலத்தில் வரக்கூடிய 24 நிமிடத்துல அவங்க முயற்சி மேற்கொள்ளும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல ராகுவின் நட்சத்திரங்களான சுவாதி, சதயம், திருவாதிரை நட்சத்திர நாட்களிலும் இந்த நேரங்கள் அந்த நாட்களிலும் நம்ம இருக்கலாம். அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலத்தில் வரக்கூடிய அந்த 24 நிமிடத்திலும் இருக்கலாம். அதையோட கேதுவுடைய நட்சத்திரங்களிலும் இருக்கலாம். மகம், மூலம், அஸ்வினி இந்த நட்சத்திரங்களிலும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து இது வரைக்கும் செய்யல அப்படின்றவங்க தாராளமாக செய்யுங்க. சாயா கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மோடு ஒன்றி இணைந்தவை. கண் இமைக்கும் நேரத்தில் செய்யும். ஒரு ராகு கேது பயிற்சியில எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்யறது யாருக்குமே தெரியாது. 24x7 நம்மள பார்வையில பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த ராகு கேதுக்கள். ஒவ்வொரு பாவம் தொட்டு வரும்பொழுதும் அவங்க ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க, இவன் இந்த தப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நினைச்சிருப்போம் யாருக்கும் செய்யல, நம்ம அந்த வேலையை செய்யறோம்னு. அவர் விதியை நிர்ணயிப்பவர். அவங்க எழுதின அந்த சீட்டை பார்த்து அவர் வந்து பலன் தான் கொடுக்க போறாரு. இவங்க இவ்வளவு பாவம் பண்ணிருக்காங்க, அவங்க எழுதி கொடுக்க போறாரு. அந்த ரிசல்ட் நம்ம எப்ப அனுபவிப்போம்? 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு அவர் லைன் கட்டி வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால எப்பவும் எந்நேரமும் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் அதற்கு எதிர்வினை நம்மளை பின்பற்றி வந்து கொண்டிருக்குது அப்படின்னு வந்து நம்ம இந்த காலகட்டம் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப நம்ம இந்த ராகு காலத்தை இவ்வளவு அருமையா நம்ம வந்து பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு அதீத பலனை தரும். இந்த ராகுவின் நட்சத்திரங்களிலேயே இந்த சுவாதி அதி வலிமை வாய்ந்தது. ஏன்னா அது துலாமில் வரக்கூடியது. கர்மா உற்பத்தி ஆகும் இடம். சூரியனும் சந்திரனும் இணைந்து கர்மா உற்பத்தி ஆகும் இடம் சொல்லலாம். சூரியன் தன்னுடைய வலிமை குறைந்து அங்க சந்திரன் வந்து வலிமை பெற்று கர்மா உற்பத்தி ஆகுறதுனால இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஒன்று கூடும் பொழுது அதை தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதற்கு பிற்பாடு நீங்க வைத்தியம் பார்க்கும்போது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும். இல்ல டெஸ்ட் டியூப் பேபியே போறோம்னா கூட இந்த காலகட்டம் நீங்க அந்த டெஸ்டுக்கான அந்த இதை பண்ணீங்கன்னா அருமையாக இருக்கும். இது கண்கூடாக சக்சஸ்ஃபுல் கொடுத்தது. இதை தாண்டி நீங்க இதெல்லாம் பண்ணும்போது இதற்குரிய முருகர் வழிபாடு இருக்கு. ஏன்னா நிறைய வந்து இந்த ஐவி எல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கல. அதுல ஒருத்தர் எங்க வீட்டுக்கார் வேலை செய்யற ஹவுஸ் ஓனருடைய பையனுக்கு 2 குழந்தை பிறந்தது. நிறைய பேருக்கு இது சொல்லி பிறந்திருக்கு. இது வந்து பிராக்டிக்கல்ல வச்சு இந்த ராகு காலமும் இந்த கேதுவின் நட்சத்திரங்களும் வந்து அவ்வளவு சிறப்பாக இந்த குழந்தை பாக்கியம் மட்டும் இல்ல, நம்மளுக்கு திருமண தடையும் நீக்கும். அந்த நேரத்துல பொண்ணு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தொழில் காரியங்களுக்கும் டெண்டருக்கும் கடன் அடையணும் அப்படின்னா கூட இந்த சுவாதி நட்சத்திரத்துல நம்ம ஒரு காசை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சிறப்பா வேலை செய்யும். எங்க முன்னோர்கள் இறந்த தீதிதான் தெரியாதுங்கன்னு சொல்லுவோம். நம்ம மறந்தவங்களுக்கு மாலியத்துல தை அமாவாசை, நம்ம ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை தான் எடுப்போம். இந்த சுவாத்தியில் நம்ம தர்ப்பணம் செய்யும் பொழுது முன்னோர்களை போய் அது நேரடியாக சென்றடையும். அனைத்து கர்மாக்களும் உற்பத்தியாகும் இடம் இந்த சுவாதி. ஏன்னா அதனுடைய இதே பாத்தீங்கன்னா தேனி ஸ்ப்ரெட் ஆகும். அதுல எந்த ஒரு செயலை செய்தாலும் அவ்வளவு அருமையாக சிறப்பாக நடைபெறக்கூடியது. அதே போல இந்த குழந்தைக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்றவங்க முருகருக்கு இருக்கலாம். அதே போல ஆண் குழந்தை வேணும், குழந்தை வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பிறக்கணும் அப்படின்றவங்க முருகர் படத்தை வந்து கிழக்கு முகமாக நம்மளுக்கு வைத்து வேலை வைத்து வழிபட்டு வரும்பொழுது அதற்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நான் வந்து இறுதியில சொல்றேன். அந்த மந்திரத்தையும் சொல்லி இந்த வழிபாடை வந்து நீங்க பின்பற்றும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான பிள்ளை பிறப்பு நடக்கும். இந்த வழிபாடு செய்யும் பொழுது 2 செவ்வாழ, 2 டம்ளர் பசும்பால் ஆளுக்கு ஆண் பெண் இருவருக்கு, அதே போல 3 மிளகு, 5 பாதாம் ஒருவருக்கு இந்த அளவு, ஒரு வாழைப்பழம், 1 டம்ளர் பால், 3 மிளகு, 5 பாதாம். இந்த மிளகு நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை எடுத்துரும். இந்த பாதாம் வந்து நம்மளுக்கு நரம்புகளுக்கெல்லாம் இது கொடுத்துரும். அதே போல செவ்வாழை வந்து நம்மளுக்கு ரத்த விருத்தி, பால் உங்களுக்கு தெரியும் சுக்கிரனுடைய காரகத்துவம். அவ்வளவு சிறப்பான இந்த பிள்ளை பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதை தாண்டி நமக்கு வந்து அனைத்து விதமான இது வரைக்கும் நடக்கவே இல்லைன்ற எந்த வித உற்பத்தின்னு சொல்லியாச்சு. இந்த துலாம் வந்து உற்பத்தி ஸ்தானம்.
நீங்க எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் பெருக்கிக்கணும். ஆரம்பத்தில் வரக்கூடியது இல்ல, கடைசியில் வரக்கூடியது. ஆரம்பத்துல அது விஷத்தை தான் கக்கும், நடுவுல வந்து சமமா இருக்கும். கடைசியில் வரக்கூடிய 24 நிமிடத்துக்கு தான் அவ்வளவு சிறப்பு. இதே போல இரவு நேரத்தில் வரக்கூடிய ராகு காலத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இரவு கால நேரத்துல எப்படிமா ராகு காலம் வரும்னா, கௌரி பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய விஷக்காலம் இருக்கு இல்லையா, அதுதான். அந்த நேரத்திலையும் நம்ம வந்து குழந்தை பிறப்புக்கான முயற்சி பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா வந்து இது இயற்கையாகவே இறைவனுடைய அருளால் வந்து நடைபெறக்கூடியது. அதற்கப்புறம் வந்து நம்ம இந்த நவகிரகங்கள், இப்ப நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாம் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, என்னுடைய தொழில் சரியில்லை, எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு, குடும்பத்துல ஒரே சண்டை சச்சரவு, கணவன் மனைவி வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா வித தடைகள் நீங்குவதற்கும் சுப காரியங்கள் நடப்பதற்கும் இந்த நவகிரக பரிகாரம் இருக்கு. இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு இந்த வழிபாடுக்கு வந்து தொடர்ந்து 9 நாட்கள் பண்ணணும். ஒரு சனிக்கிழமை ஆரம்பிச்சிடணும், அதே தொடர்ந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முடிக்கணும். இந்த நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம் டெய்லியும். அதே போல நீங்க வந்து அதற்கு வஸ்திரம் சாத்துவது உங்களுடைய சூழலை பொறுத்தது. கொஞ்சம் வசதியா இருந்தா நம்ம டெய்லியும் பண்ண போறோம். அப்படி இல்லையா, இந்த நவகிரக பூஜைக்கு வந்து முதல்ல நம்மளுக்கு தேவை என்னன்னா தீபமும் அந்த கிரகத்துக்கு உரிய தானியமும் தான் நம்ம தானமா கொடுக்கணும். இப்ப பசங்க எல்லாம் வந்து நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, படிப்புக்கு காலேஜ்ல கொடுக்கறதுக்கு, நமக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே, தொழில் நோய் நீங்க, நான் சொல்லிட்டேன் என்ன உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கணுமோ எல்லாத்துக்கும் இதை வந்து பின்பற்றிக்கலாம். என் பொண்ணே இதெல்லாம் வச்சு நான் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து நாங்க வந்து அனுபவத்துல கண்டு இது வந்து பலன் பெற்றது. அதனாலதான் இங்க தைரியமா சொல்றேன், இதை கேட்கறவங்க பின்பற்றவங்க, இதுவும் உங்களுக்கு நடப்பில் யாருக்கெல்லாம் ராகு கேது தசா நடக்குதோ, இல்ல உங்களுடைய ராசி லக்னத்துல ராகு கேது நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுதோ, அவங்கதான் ஒரு பரிகாரத்தை முழுமையா கேட்க முடியும், அதை பின்பற்றவும் முடியும், அது உங்களுக்கு சக்சஸும் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு 8 எல் தீபம் ஏற்றிடணும். நல்லெண்ணெய் தீபம் தான் இதுக்கு சால சிறந்தது. அதற்கப்புறம் வந்து நீல நிறப்பூ, கருங்குவளை பூ வந்து மாலையில் தான் ஏற்றணும். சூரியனுக்கு மட்டும்தான் காலையில், மற்ற அனைத்து கிரகங்களுக்குமே மாலை 6 மணிக்கு மேல நவகிரகத்துல போய் ஏற்றி வரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வஸ்திர தானமும் உங்களுக்கு வந்து அர்ச்சனையும் உங்க விருப்பம். இதற்கு என்னமா தானம் தரணும், எள்ளி யாரும் வாங்க மாட்டாங்க. உங்களால முடிஞ்சா ஒரு 100 நல்ல எண்ணெயோ, தூய்மையான நல்லெண்ணெய் இல்ல ஒரு 1/4 கிலோ எண்ணெயோ ஆலயத்தில் வாங்கி கொடுத்துடலாம். மறுநாள் சூரியனுக்கு செய்ய போறோம். சூரியனுக்கு காலை 8 மணிக்குள்ள ஒரு நெய் தீபம், சிகப்பு மலர், செவ்வரளி இல்ல ரெட் ரோஸ் கூட போட்டுடலாம், செந்தாமரை போய் சாப்பிட்டுடலாம். கோதுமை வந்து தானமா கொடுத்துடணும். ஏன்னா நவகிரகங்களுக்கு ரொம்ப அவங்க சந்தோஷம் எப்பப்படுவாங்கன்னா, அவங்களுக்கு இந்த தானியங்களை தானமா கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதற்கப்புறம் சந்திரனுக்கு திங்கட்கிழமை அன்று மாலை 2 நெய் தீபம், வெள்ளை நிறப்பூ, மல்லிப்பூவாவது பச்சரிசி தானம் தரணும். மாலை 6 மணிக்கு மேல சொல்லியாச்சு. வெண் தாமரையும் சாற்றலாம். முல்லைப்பூவும் வெள்ளை நிறத்தில் எந்த பூ இருக்கோ, வாசனை மலர் வந்து தெய்வத்துக்கு சிறப்பு. அதற்கப்புறம் வந்து செவ்வாய்க்கு அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல 9 விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கோ நெய் தீபமோ உங்களுக்கு அது வந்து பொறுத்தது. துவரம் பருப்பு தானமா கொடுத்துடணும். இவருக்கு சிகப்பு பூ, அரளிப்பூவும் சாற்றலாம். புதனுக்கு காலை அல்ல மாலையும் ஏத்திக்கலாம். எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாமே மாலையும் ஏத்திருங்க. 5 தீபம், நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ. இவருக்கு வந்து இந்த மறிக்கொழுந்து இருக்கு இல்லையா, அந்த பச்சை நிற மரல வந்து நீங்க சாத்தலாம். அதே போல பச்சை பயிரை தானமாக கொடுக்கலாம். குருவுக்கு வியாழன் அன்று 3 நெய் தீபங்கள் ஏற்றிடுங்க. முல்லை மல்லி வந்து கொடுங்க. மஞ்சள் நிற பூ வந்து விசேஷம். அதே போல கொண்டக்கடலையை வந்து நீங்க வந்து தானமாக கொடுத்துடணும். இதன் அளவெல்லாம் உங்க சக்திக்கு ஏற்றார் போல 100 கொடுக்கலாம், இல்ல நீங்க 1/4 கிலோ கொடுக்கலாம். இந்த நவதானியங்கள்லாம் அங்க இருக்க அர்ச்சகர் கொடுத்து அவங்களே வாங்கிக்கிறாங்க, தாராளமா கொடுத்துடலாம். சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையில 6 நெய் தீபம் ஏற்றணும். முல்லை மல்லிப்பூவால் வந்து அர்ச்சனை செய்யணும். மொச்சை தானம் தரணும். சனி பகவானுக்கு 8 எள் முடிச்சு விளக்கு இருக்கு இல்லையா, இல்ல நல்லெண்ணெய் தீபமே போட்டுங்க. எள் முடிச்சு விளக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. 8 நல்லெண்ணெய் தீபம் திருப்பி மறு சனிக்கிழமையா நம்ம போடணும். நீல நில மலர்கள் இல்ல கிடைச்ச என்ன மலர் கிடைக்குதோ, கருங்கோலை கிடைக்கலன்னா கிடைச்ச மலரா நம்ம வந்து அர்ச்சனை பண்ண போறோம். அவருக்கு சாப்பிட்டுட்டு அதே மாதிரி எல் சாதம் கொடுக்கலாம். அப்படி இல்லையா நல்லெண்ணெய் தானம் தரலாம். ராகுவிற்கு நம்ம சனிக்கிழமை வியாழக்கிழமை, ஏன்னா குருவுக்கு செய்யும் போதே ராகுக்கும் செஞ்சிடலாம், இல்ல சனிக்கிழமை அன்னைக்கும் செஞ்சிடலாம். 4 தீபங்கள் கருப்பு உளுந்து தானமா கொடுத்துடணும். அதே போல கேதுவிற்கு செவ்வாய்க்கிழமை இல்ல சனிக்கிழமை செய்யலாம். 7 தீபங்கள், அதே போல அவருக்கு கொள்ளு தானமாக கொடுத்துடணும். அதே போல நிறைவில் வந்து திருப்பி
நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நெய் தீபம், அதே போல செந்தாமரை மலர் சூரியனுக்கு நம்ம சிகப்பு மலர் என்ன மலர் வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம். அதே போல கோதுமை தானமா கொடுத்துடணும். இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. கண் கண்ட பரிகாரம். நீங்க என்ன நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க முழுமையாக பெற்றுடுவீங்க. ஏன்னா நவகிரக வழிபாடு, எந்த கிரகங்கள் உங்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிரும். இந்த ஸ்கந்தன் மந்திரம் சொன்னேன் இல்லையா, ஓம் நமஹா சக்தி ரூபாய மம குருவே புத்திரம் குரு குரு ஸ்வாஹா 32 தடவை சொல்லணும். இலக்கு முகமாக வேல் அல்லது முருகர் படத்தை வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது ரொம்ப பேர் கேட்பாங்க, அம்மா எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணுமா அப்படின்னு போது அந்த சொன்ன வழிமுறையை பின்பற்றி செவ்வாய்க்கிழமை சுத்தபத்தமாக இருந்து பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ராகக்கேதுகளுக்கு தோஷம் இருக்குதுன்றாங்க. நாங்க எல்லா கோயிலும் போய் பண்ணிட்டு வந்துட்டோம். இதற்கு இதை தாண்டி ஒரு சிறப்பான பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நம்ம ராசி கட்டம் போட்டுக்கிறோம். அதுல ராகுவோட நட்சத்திரங்களை இணைங்க, கேதுவோட நட்சத்திரம் இணைங்க. ரெண்டுமே ஸ்டார் வடிவில வரும், அருங்கோண வடிவில், ஷட்கோண வடிவில். அப்ப கலியுகத்தின் கந்த கடவுள் முருக கடவுள் நமக்கு இந்த ராகக்கேது தோஷத்தை போக்க அவர்தான் வள்ளல். அவர் சர்பத்தை தோஷத்தை போக்கும் சகலகலா வல்லவன் சண்முகன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் செவ்வாய் அதிபதியா வந்துட்டாரு, சுக்கிரனும் வந்துருச்சு, ரொம்ப பயமா இருக்கு, எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் முருகனுடைய வழிபாடு அதிகமாக இருக்கும். 48 நாள் நீங்க சுத்தபத்தமாக இருந்து, இப்ப கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னா நான்வெஜ் மட்டும் எடுத்துக்காதீங்க, மத்தபடி நீங்க இல்வாழ்க்கையில இருக்கலாம். ஏன்னா 48 நாள்லாம் ஒரு சிலருக்கு அனுமதி கிடைக்காது. ஆனா இந்த குழந்தை பிறப்புக்காக மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாய் படுக்கையும் இருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த இந்திரியங்கள்லாம் நல்லா வேலை செய்யும். 48 நாட்கள் இந்த ஷட்கோண விளக்கு போட்டு பவ போட்டு நடுவுல நம்ம முருகர் படம் வைக்கலாம், இல்ல அங்கேயும் ஒரு தீபம் வச்சுக்கலாம். ஒரு நெய் தீபம், ஏன்னா 7 நெய் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு சிலருக்குலாம் வசதி பத்தாது. ஒரு நெய் தீபம் ஏற்றி சுத்தி 7 நிலனை வச்சுக்கலாம். இல்ல 7மே நெய் தீபம். காலையில எந்த டைம்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த கோதிரி முகூர்த்தம் சொல்லிட்டு 5:45 to 6:15, சாயந்தரம் 5:45 to 6:15. இத பண்ணுங்க நீங்க. 48 நாள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கி நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. எனக்கு இது வேணும் அது வேணும் அவங்க கிட்ட கேட்க கூடாது. எனக்கு யாரும் கிடையாது, நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவனை சரணாகதி அடைஞ்சிடணும். எனக்கு அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, எந்த உறவும் எனக்கு தெரியாது, நீ எனக்கு இதை கொடுத்தே ஆகணும். அதுல இன்னொன்னு சொல்லிடணும், கேட்டா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவாரு. எனக்கு எது நல்லதோ, நான் இருக்கும் சூழலுக்கு எது நல்லதோ, ஐயனே நீதான் எனக்கு தாய் தகப்பன் எல்லாம், நீதான் எனக்கு கொடுக்கணும் அப்படி சரணாகதி ஆகி செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை நிரூபிக்கிறதுக்கு என்னன்னா, இதை ஒரு பொண்ணுக்கு நான் சொல்லியிருந்தேன், இன்னும் 6 நாள் கூட ஆகல, அவளுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சி ஆர்டரும் வந்துருச்சு. நம்பிக்கை தான் பரிகாரத்தில் நம்பிக்கை மட்டுமே மூலதனம். அதனால அனைவரும் அப்ப அந்த போது, ஏன்னா அஸ்வினி மகம் மூலம் நெருப்பு ராசியில இருக்கும். தீபம் கர்மாவை நீக்குவதில் தீபமும் நமக்கு இந்த ராகு நட்சத்திரங்கள் காற்று ராசியில இருக்கும். நம்ம அப்ப முருகருக்கு கந்தர் அனுபூதியோ வேல் விருத்தமோ தொடர்ந்து ஏதோ ஒரு பாடலை படிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த புத்திர பாக்கியத்துக்காக அபிராமி அந்தாதியில் 65வது பாடல் புத்திர பாக்கியம், அந்த பாடலையும் படிக்கலாம். தீபமும் நீரும் தான் நம்ம கர்மாவை நீக்கும். அட்சய திருத்தி அன்னைக்கு யாரும் நகை வாங்கணும்னு ரொம்ப இருந்தாதான் நகை வாங்கணும். கடன் வாங்கி நகை வாங்கினா நம்ம கடன் தான் பெருகும். நிறைய தண்ணீர் பந்தல் அமைங்க, நீர் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, மளிகை பொருள் உப்பம் மஞ்சளும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் லட்சுமி கடாட்சமே. முதல்ல வீட்டுல மளிகை பொருளை உப்பம் மஞ்சளை வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய தான தர்மம் பண்ணுங்க. அம்மா என்னால முடியாதுமா, நானே தான தர்மம் வாங்குற நிலையில இருக்கேன்னு சொன்னா பச்சரிசியை போட்டு மிக்சில ஒரு அடி அடிச்சு நாட்டு சர்க்கரையை போட்டு பொட்டுக்கடையும் போட்டு எடுத்துட்டு போய் எறும்பு புத்துல போட்டுருங்க. அதுக்கு மேல இல்ல, காக்காய்க்கு ஒரு புடி சுட சுட சாதம் வடிச்சு ஒரு சொட்டு நெய் கலந்து வச்சீங்கன்னா அதுதான் காக்கைக்கு ஔஷதமே. சனீஸ்வர பகவான் ஓடோடி மனம் குளிர்ந்து நமக்கு அனைத்து விதமான பலன்களையும் அள்ளி கொடுத்துருவாரு. இங்க எல்லாம் நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை இங்க பதிவிட்டு இருக்கேன். இங்க என்ன பேசுன்னு சொல்றவங்க என்னுடைய சகோதரி கனகாம்பாள் மேடம் தான். அதே போல நாங்க திருச்செங்கோடுல போன விழாவுக்கு சகோதரர் ராஜா சங்கர் ஐயா, அவர் மட்டும் இல்லாம அவர் குடும்பத்தாரும் எங்களை அந்த அளவுக்கு கவனிச்சாங்க. அவங்க துணைவியார் அதுக்கு மேல கவனிச்சாங்க. அவர் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் சகோதரி தான்.
எங்களுக்கு இந்த குழுவில் பயணிக்க வாய்ப்பளித்த இறை ஆற்றலுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். அனைத்து குருமார்களையும் நான் மீண்டும் ஒரு முறை பணிஞ்சுக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி. நவகிரக தீபத்தை கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? நவகிரக தீபம் கொஞ்சம் பொறுமையா அந்த 9 கிரகத்துக்கும் தீபம் அந்த மந்திரம் கரெக்டா சொல்லுங்க. சனிக்கிழமை வந்து 8 தீபம்மா. சனிக்கிழமை 8 தீபம். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு தீபம் காலையில. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் காலையில 8 மணிக்குள்ள போடணும். மத்த எல்லாத்துக்குமே வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேல. திங்கக்கிழமை 2 தீபம், செவ்வாய்க்கிழமை 9 தீபம், புதன்கிழமை 5 தீபம். என்னங்கய்யா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை 1 தீபம், திங்கக்கிழமை 2 தீபம், செவ்வாய்க்கிழமை 9 தீபம், புதன்கிழமை 5 தீபம், வியாழக்கிழமை 3 தீபம், வெள்ளிக்கிழமை 6 தீபம், திருப்பி சனிக்கிழமை 8 தீபம். ராகுக்கு வியாழக்கிழமை இல்ல சனிக்கிழமை போடலாம் 4 தீபம். கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமை இல்ல சனிக்கிழமை போடலாம். ஏன்னா சனிக்கு போடும்போது கூட இதுக்கு சேர்த்து போட்டுருணும். அப்ப கேதுவுக்கு 7 தீபம். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில 1 தீபம் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல் ரேட்டை நீங்களே சொல்லுவீங்க. குழந்தை அருமையா பிறந்துரும். எல்லா கிரகம் 12 பாவங்களையும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. நிறைய எனக்கு செய்வனம் பண்ணிட்டாங்களா, யாருன்னா எதனா பண்ணிட்டாங்களான்னு பயப்படலாம் வேணாம். சுப்பிரமணிய புஜங்கத்தை போட்டு அப்படியே கண்ணை மூட்டு உட்காந்துங்க. 7 நிமிஷம் தான். அப்படியே வினைகளை வேற எடுத்து கொடுத்துரும். ஒரு 5 கவசம் இருக்கு. அதை நான் பஞ்ச கவசனே வச்சிருக்கேன். கோளறு பதிகம் நவகிரகத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். இல்ல அந்த 4 வரியே படிச்சுங்க. அம்மா படிச்சுட்டாங்க ஸ்டார்டிங்லயே. அதே போல சுப்பிரமணிய புஜங்கம் வினைகளை வேற எடுத்து கொடுத்துரும். கந்த சஷ்டி கவசம் ஊழ் வினைகளையே அகற்றிடும். அனுமன் சாலிசா தைரியத்தையே கொடுத்துரும். விநாயகரின் காரிய சித்தி மாலை தடைகளை நொறுக்கி கொடுத்துரும். இதை தாண்டி நம்ம அபிராமி அந்தாதி 100 பாடலம் படிக்க முடியா? ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை புவியடங்க மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பு மங்கை கையில் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கும் இல்லையே. அம்மா அப்படியே வந்து நேர்ல இறங்கிடுவா. எந்த தெய்வமும் பரிகாரத்துக்கு எனக்கு இந்த தெய்வம் அந்த தெய்வம் கிடைக்கலன்னா யோசிக்காதீங்க. தீபத்தை ஏற்றுங்க. உங்க மனசை வந்து அங்க ஒருநிலைப்படுத்துங்க. அப்படியே வந்து அந்த தெய்வம் அங்க உட்காந்துரும். அதே போல ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் நீங்க தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது திருமண தடை நீங்கிடும். எல்லா தடையும் நீங்கிடும். செவ்வாய்க்கிழமை மங்களக்காரகன் சுக்கரன் நீங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகத்தையும் கொடுத்துருவார். செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம விடக்கூடாது. அதே போல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டர்வியூ போறதுக்கு கூட அங்க வந்து வேற டைம் கொடுப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி இந்த ராகு காலத்தில் வரக்கூடிய 24 நிமிஷத்துல இல்ல ஒரு அப்ளையாவது பண்ணுங்க. இல்லைங்க நான் வரங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பர்மிஷனாவது கேட்டு போங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ராகு கேது 6, 8, 12 இருந்தா கூட பயம் இல்ல. இரவு நேரத்துல பயணிப்போங்க. இந்த காலகட்டம் நம்ம அந்த விஷக்காலன் வருது இல்லையா, அதுல வந்து ஸ்டார்டிங்ல போகாதீங்க. அதே போல கடைசியில வர்ற அந்த 24 நிமிடத்துல போங்க. இல்ல நேரத்தை தவிர்த்துங்க. மத்தபடி துர்கை கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் வந்து வெட்டில விளக்க போடக்கூடாது. அதை நான் வந்து ஊக்கப்படுத்துவதில்லை. வெற்றிக்கனி. ஏன்னா துர்கைக்கு உரிய துர்கை தான் பெண் வந்து அர்ச்சனை பிரியை. அதனாலதான் சொல்லுவாங்க அம்பாளுக்கு அர்ச்சனை பிரியை அப்படின்னு சொல்லிட்டு. துர்கா மாசு துர்கை நாளுக்கு எப்படி பேர் வந்துன்னா துர்கா மாசுன்னு ஒரு அர்க்கம் இருக்கான். அவளுக்கு அம்மாவை வந்து எப்படியாவது ஒரு வழி பண்ணிடணும்னு அவன் என்ன பண்றான், அவன் ராட்சசன் இல்லையா, காளி கிட்ட போய் தவ இருக்கிறான். காளிய வரமாட்டான். லேஸ்ல வந்து அவனுக்கு எதுவும் பண்ண மாட்டான். கையை வெட்டி போடுறான், காலை வெட்டி போடுறான். அவன் வந்துடுறா. காளி என்ன வேணும், எனக்கு வந்து சக்தியை வந்து நான் வந்து அழிக்கணும். அவளை அழிக்கலாம் முடியாது அப்படின்னா, இல்ல நான் அழிக்கணும். சரி வேற தவம் இருக்கானே அப்படின்னு அவளை வந்து நீ வந்து தரக்குறைவையா பேசினீன்னா அவ வந்து இதுவாயிடுவா, வீக் ஆயிடுவான்னு இவன் என்ன பண்றான், சக்தி கிட்ட வரான். சக்தி கிட்ட வந்தவன அவன் பேசின உடனே அம்மா இமயமலை மாதிரி இருந்தவ அப்படியே அவனுடைய சொல்லலாம் கேட்டு அப்படியே குறுக்கிடுறான். அங்க இருந்து சிவன் வராரு. சக்தி நான் இருக்கும்போது உனக்கேன்னு இந்த நிலையினவன அப்படியே விஸ்வரூபம் எடுத்து அவனை வந்து அங்க வென்றுடுவான். இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்மளுக்கு சிவன் வந்து காப்பாத்த மாட்டாரு. நம்மளே நம்மளதான் பூஸ்டப் பண்ணிக்கணும். இப்ப வந்து பெண்களுக்கான காலம்னு சொல்றாங்க. மன அழுத்தமும் அதிகப்படியாக இருக்கும். நிறைய மெடிடேஷன் யோகா எல்லாத்தையும் பண்ணணும். என்ன சொல்ல வராங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ராகு கேது எதன் மீதும் பற்று வைக்காமல் அளவோடு இருக்கும்போது இந்த சர்ப்ப கிரகங்கள் ஒன்றுமே செய்வது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய இதே மீனத்துல ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடிய இடத்துல உங்க பிறப்பு ஜாதகத்துல ராகு கேது இருந்ததுன்னா மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள். பயமுறுத்தலாம் போதுல எப்ப பாதிக்கணும்னா அதீத பற்று ஆசை வைக்கும் போதுதான். எதையும் கண்டுக்காம நடப்பது நடக்கட்டும்,
நம்ம பிறருக்காக வாழும்போது அடுத்தவங்கிட்ட நன்றியை கூட எதிர்பார்க்க கூடாது. சுக்கிரன் உச்சமாவது, சுக்கிரன் வந்து கேதுவோடலாம் தொடர்பு கொண்டுருதுன்னா மத்தவங்கிட்ட நன்றியே எதிர்பார்க்க கூடாது. நம்ம வந்து நல்லா செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த இடம் என்ன தெரியுமா சொல்லும், என்னங்க நன்றியே செய்யணும்னு சொல்றீங்க, அப்ப நம்மளுக்கு தான் நீங்க ஒரு மடங்கு இது சரணாகதி இடம். அங்க என்ன ஆகுது, அந்த இடம் வந்து திருமால் பள்ளி கொள்ளக்கூடிய இடம், திருமால் வந்து படுக்கையில இருக்கக்கூடிய இடம், அயனசயன இடம், போகம். அங்க கால் மாட்டுல யார் இருப்பா, நம்ம லட்சுமி அம்மா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், எதுவுமே இல்லாம நீ சரண்டர் ஆகும்போது நீ அடையக்கூடிய பலன்கள் மேஜிக் மிராக்கிளா இருக்கும். நீ சட்டையே பண்ணாத, யார் எதுவும் உனக்கு பண்றாங்கன்னு எதிர்பார்க்காத. என் வாழ்க்கையில் நான் தான் அறிஞ்சது, நல்லதை மட்டுமே நினைச்சிட்டு நல்லதை மட்டுமே போகும்போது நீங்க ஜோசியம் சாஸ்திரம் கூட பார்க்க வேண்டாம், உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே இருக்கும். அந்த தைரியம் தன்னம்பிக்கையை கடவுள் கொடுத்துரும். நம்மளுக்குள்ள ஒரு கட்ஸ் வரும் பாத்தீங்களா, நம்ம நேர்மையா இருக்கோம், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அதுவே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு நம்ம போவோம். தைரியமா இருக்கணும், நோய் ஃபர்ஸ்ட் வராது. நம்ம நேர்மையா இருந்துட்டனாலே நோய் வராது. நிறைய காசு பணம் சேர்த்து வச்சு தின்ன கூட முடியல, சுகருங்க எதுன்னா நம்ம எங்க போவோம். அதனால இந்த காலகட்டம் எல்லாரும் வந்து சரணாகதி தெய்வத்தை நம்ம ஆறாவே அந்த கனெக்டிவிட்டி ஆயிடும். எந்த தெய்வத்தை நம்ம கும்பிடணும்ன்றது நம்ம ஆறாவே கிடைச்சிரும். ஜீவ சமாதி வழிபாடு நிறைய செய்யுங்க. இந்த சனீஸ்வர பகவான் 7 சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சுன்னா பயப்படவே வேண்டாம். யார் யாரெல்லாம் இப்ப இருக்கிறோம், மீனம், மகரம், கும்பம், டெய்லியும் 1 hour நடந்துருங்க. ஆக்டிவா இருக்கணும். சனி வந்து ஆக்டிவா இல்லாம முடக்கிட்டாருன்னா அவங்கள வந்து ஈஸியா புடிச்சிருவாரு. சனியை பொறுத்த வரைக்குமே சனி தசா வருது, சனி வருது அப்படின்னாலே ஷெட்யூல் போட்டுடணும். தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும்போது அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. என்ன பையன், அவர் சனி வந்து பார்ப்போம்ல, சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு எப்படி கொடுப்பாரு, நம்மள டெஸ்ட் வைப்பாரு. முதலில் இதுக்கு லாய்க்கா அப்படின்னு பாப்பாரு. அப்ப அதை கொடுத்துட்ட பிறகு அதை வச்சு இவன் சரியா காப்பாத்திக்கிறானான்னு பாப்பாரு. அப்பதான் தொடர்ந்து அங்க பைசா. 10 மகரம், அங்க உழைப்ப அதிகப்படியா போடணும். மகர ராசியில இருக்கவங்க எல்லாம் பாருங்களேன், 10, 12 வயசுலயே படிக்கும் போதே வேலைக்கு போயிருவாங்க. வேலைக்கு போனா அந்த சனீஸ்வர பகவான் அங்க சும்மா விட மாட்டாரு, அதுக்கேத்த மாதிரி பிரச்சனையை வச்சிருவாரு. அதற்கு அப்புறம் தான் லாபம் என்ற இடத்தையே பார்க்க வேணும். அந்த முதலை ராசியும் அது பிடிவாத குணம் கொண்டவர்கள். ஃபர்ஸ்ட் உழைக்க வந்து அவங்க அஞ்சாம அவங்க இறங்கிட்டாங்கன்னா அசுத்தம் அதை யார் கைய வச்சிருக்க, அழுக்கு. சனினாலே அழுக்குதான். அவர் இப்ப எங்க இருக்காரு, காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். லாபத்தை நோக்காம, லாபத்தை எதிர்நோக்காம நம்ம வந்து நேர்மையான வழியில போகும்போதுதான் இங்க இருக்க ராகுவும் கேதுவும் நமக்கு பாசிட்டிவா இயங்கும். சனியை வந்து நமக்கு லாபத்தை கொடுக்க வருவாரு. எல்லாருமே யாரும் நல்லவங்க இல்ல, கெட்டவங்க இல்ல, எல்லாருமே சாதாரண மனுஷன் தான். சூழல் தான் நம்மள நல்லவங்க கெட்டவங்கன்னு ஆக்குது. அதனால எதை வந்தாலும் கடவுளே எனக்கு நல்லதை நினைக்கிறேன்னு இதை கொடு, எனக்கு நீதான் என்னை வழி நடத்தணும், எனக்கு தெரியாதுப்பா. நம்மளுக்கு என்ன வேணாலும் சாமி கிட்ட சொல்லிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச மனுஷால் கிட்ட சொல்ல முடியாது. ஆமா வேற வேலை இல்லை, எப்ப பாரு ஏதான ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான்ப்பா அப்படின்னுவாங்க. சாமி கிட்ட நீங்க தப்பா நினைச்சா கூட அவர்கிட்ட சொல்லிடுங்க, சாமி எனக்கு இந்த மாதிரி தப்பா நினைக்க தோணுது, நான் என்னதான் செய்யறது, அவருக்கு கேட்டுக்குவாரு. நம்ம புள்ள பண்றானே அவனுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவானே. யார் மூலியமா, அது தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லியாச்சு. யாரும் யாருடைய ஆறா கனெக்டிவிட்டி இல்லாம நம்ம பழகவும் முடியாது, செய்யவும் முடியாது. நம்ம பாக்குறோம் பழகிறோம்னா அது வந்து இறைவனுடைய அனுகிரகம். அதே போல ஒருத்தருடைய பேச்சை வச்சு ஒருத்தர் இட போடக்கூடாது. இன்னைக்கு வந்து என்ன வந்து யாருன்னா கெட்டவங்கன்னு சொல்லிட்டா என்ன கெட்டவங்க நீங்க எடுத்துக்க கூடாது. உங்ககிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அடுத்தவங்களை வந்து அவங்க கிட்ட இருக்க நல்லதை மட்டும் தான் பார்க்கணும். அவங்க பர்சனல் லைஃபையோ அவங்க இதையோ நம்ம வந்து பார்க்க கூடாது. குருனாலே அதான். நம்ம குருவை சொல்லுவோம், நல்ல குருவா கெட்ட குருவான்லாம் கிடையாது. குருன்னு ஒருத்தர் நினைச்சிட்டோம் நம்ம வாழ்க்கை இது பண்ணிட்ட. இப்ப குரு பயிற்சிலாம் வந்துச்சு, குருவுக்கு பரிகாரம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து இவங்களால நம்ம வந்துட்டோம் செஞ்சுட்டோம்னா அவரை மட்டும் தான் பார்க்கணும். அவர் பர்சனல் லைஃப் எல்லாம் நம்ம போய் பார்க்க கூடாது. அவங்க பர்சனல். ஒருத்தரை பற்றி நம்ம என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அவங்க கர்மாவை நம்ம வாங்கிக்கிறோம். 3, 6 புதன் காசிப், 3ஆம் இடம் காசிப், 6ஆம் இடம் ரொட்டீன் லைஃப், டானுக்கெல்லாம் டான் 3ஆம் இடம் தான். ஒருத்தன் வந்து சிறப்பா இயங்கணும்னா அந்த 3ஆம் இடம் கர்மாவின் கர்மாஸ்தானம். அந்த 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவன் கஷ்டப்படுறான், அவன் பாதாளத்துல இருக்கான்னா டக்குன்னு யாருன்னா வந்து ஒருத்தர் கை தூக்கி விட்டுருவாங்க. இந்த காலகட்டம் இந்த 8ஆம் இடம் என்ன சொல்ற கர்மாஸ்தானத்தையே குரு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு இதையும் பண்ணிட்டு நமக்கு அடுத்தது நல்லதையே செய்வாரு. நல்லதையே பேசி நல்லதையே பரப்பும் போது புதன் பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆயிடும். நம்ம முயற்சியும் சக்சஸ் ஆகும். ரொட்டீன் லைஃப் பாதிக்காம போகும்போது நம்ம வாழ்க்கையில சிறப்பா நம்ம செயல்பட்டுடலாம். அதே போல இந்த சந்திரன் தான் மனோகாரகன். இந்த மனோகாரகனை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், நம்ம நிலா வெளிச்சத்துல அமரலாம். அதே போல சூரியன் சந்திர வழிபாடு, நான் சாமியை கும்பிட சூரியன் சந்திரன் வழிபாடு பண்ணிடுங்க, சிறப்பா போயிடுச்சு. அதே போல சாப்பாடு போன்ல நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா,
போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிரு, சாப்பாட்டுல வந்து கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சாப்பாட்டுல நம்ம கைய வச்சு எடுத்து சாப்பிடணும். அது சாப்பிடுறது நம்மளுக்கு தெரியணும். அப்ப எடுத்து சாப்பிடும்பொழுது இந்த சந்திரன் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆயிடும். எந்த தசா புத்தியோ எப்படியோ இருந்தாலும் அதை கலந்து வரக்கூடிய அந்த மனோதைரியம், மனோதின்மையை சந்திரன் கொடுத்தோம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் விளையாட்டா கூட இருக்கும். என்னம்மா கையை எடுத்து சாப்பிடுறதெல்லாம் நீங்க சொல்றீங்க? அதுதான் சந்திரன்னாலே உணவு. அந்த உணவுக்கு மரியாதை கொடுத்து புதனும் சந்திரன் புதன் அதை சிறப்பா ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சிறப்பாக வந்து நம்ம மன தைரியமா இருந்துச்சு, செயல்பாடு சரியா இருந்துச்சுனாலே நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம். எனக்கு தெரிந்த வகையில இங்க பகிர்ந்திருக்கிற மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்செடி. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். ஓகே, தேங்க்யூ மேடம். இப்ப நம்ம மக்கள் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன பரிகாரம் அவங்களுடைய மகளுக்கு பதிலா அவங்க அம்மா அதை வந்து செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க பொண்ணு இந்த புத்திர பாக்கியத்துக்காக அவங்க அந்த பொண்ணு பண்ண முடியாது, நான் பண்ணலாமா? அவங்களே பண்ணும்போது இன்னும் ஏன்னா பசி யாருக்கு இருக்கோ அவங்க பண்ணலாம். ஆனா இவங்களை பண்ண சொல்லுங்க. ஏன்னா அம்மா தானே, என்ன பண்ண முடியும், அதுக்காக பண்ண சொல்லுங்க. ஏன்னா இப்ப அவங்க பண்ணணும். அப்ப இவங்க விரதம் இருக்கும் போது அவங்களை வந்து இருக்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க பண்றதுதான் நல்லது. பசி யாருக்கு பிரச்சனை அவங்க இன்னும் கேட்கும் போது சீக்கிரம் கிடைச்சிடும். பண்ண சொல்லுங்க. அம்மா தானே பண்ண சொல்லுங்க. அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. வணக்கம், நான் பெங்களூர் குருக்கள் பேசுறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. தீர்க்காயுஷ்மான் தீர்க்க சுமங்கலி இஷ்டகாமியாத்த சகல சௌபாக்கிய பிராப்சித். நல்லா பேசுறேன், நல்லா இருக்கேன், நல்ல சப்ஜெக்ட், ரொம்ப சந்தோஷம். இங்க வேதத்துல இருக்கிறது மந்திரத்துல இருக்கிறது நல்லா சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா நான் உங்க முன்னாடி நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது தாங்க ஐயா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒண்ணு. அதாவது மரத்துக்கு மரம் பெருசு. பகவான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வழியில பெரிய மனுஷனாக்கும், அவன் கையில இருக்கு. புரிஞ்சுதா? உங்க ஆசீர்வாதம் கிடைச்சது. அதுக்கு வந்து சகோதரியும் தீர்க்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி இஷ்டகாமியாத்த சகல சௌபாக்கிய பிராப்சித்திரஸ்து ததாஸ்து. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க. அம்மா வணக்கம். நன்றி நன்றி. அந்த ராகு காலத்துல கடைசி 24 நிமிஷம் சொன்னீங்க இல்லையா பூஜைக்கு, அதே அந்த தோஷம் இருக்கிறவங்க தான் செய்யணுமா அல்லது எல்லாருமே? எல்லாருக்குமே அது அமிர்த நேரங்க ஐயா. அதுக்குதான் நான் சொல்லிட்டேன் அமிர்த நேரம். ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், என்னம்மா நீங்க போய் ராகு காலத்துல போய் விளக்க போட சொல்றீங்களே, அது விஷ நேரம் ஆச்சுன்னு. கிடையவே கிடையாது. எப்படி பார்க்கடல கடையும் போது ஃபர்ஸ்ட் விஷம் தானே வந்து கடைசியில அமிர்தம் தானே வந்தது. அது அமிர்த நேரங்க ஐயா. இது நான் லைஃப்ல வந்து சக்சஸ் பண்ணிடும். இந்த நேரத்துல நீங்க எது செய்தாலுமே பெருகும். ராகுனாலே பெருக்கம். உலகியல் வாழ்க்கைக்கும் உலக நடவடிக்கைக்கும் லௌகீக வாழ்க்கைக்கும் காரணம் ராகு. இது வந்து கேதுவும் ஒரு சிலருக்கு பாசிட்டிவா இருந்தா இருக்கும். இது இன்னும் டீப்பா போயிடும். வேண்டாம், ராகுவை நீங்க கையில எடுங்க. அவரை மாதிரி வந்து அவர் போகக்காரகன் மட்டும் இல்ல, அவர் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். ரொம்ப சிறப்பாவே ஆக்டிவேட் ஆயிடும். ஏன்னா ராகுக்கு உரியவளே துர்கை தான். மேடம் ஒரு டவுட் மேடம். சொல்லுங்க சார். மேடம் இப்ப இந்த பொண்ணு கல்யாணமே ஆக மாட்டேங்குது மேடம் ஒருத்தருக்கு. அப்ப அத நீங்க அந்த துர்கைக்கு விளக்கு போடுங்க. துர்கைக்கு விளக்கு போடுங்க. அந்த நேரத்துல வந்து நீங்க அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பெருமாள் கோயில்ல முதல்ல வச்சு கும்பிட்டுடுங்க. கும்பிட்டுட்டு இந்த வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில கடைசி 24 நிமிஷம் துர்கைக்கு விளக்கு போட சொல்லுங்க. துர்கையுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்க. சிறப்பா நடந்துரும். அந்த நேரத்துல நீங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு பேசுறது, ஜாதகம் கொடுக்கறது பண்ணுங்க. நீங்க கூடிய விரைவில் சொல்லிடுவீங்க பாருங்க. செவ்வாய்க்கிழமை 24 நிமிஷம் கடைசி 24 நிமிஷத்துல விளக்கு போடுறோம். ஆமா, சுக்கிர ஓரையாவும் அது புதன் ஓரையில வரும். அதங்க வெள்ளிக்கிழமை வந்து 11 to 12. அதான் ராகு காலத்துல போடணுமா மேடம்? 24 நிமிஷம். ஆமா, கடைசி 24 நிமிஷம் பேசாம மௌனமா இருந்து போட சொல்லுங்க. அந்த நேரத்துல பேச வேண்டாம், மௌனமா இருந்து போட சொல்லுங்க. ஏன்னா மௌனம் குருவுக்கு அங்க ஆக்டிவேட் ஆயிடுவார். சரி, குருனாலே மௌனம் தான். சரி மேடம். மேடம் ஒரு டவுட் மேடம். சூரியனை வழிபட சொல்லுங்க ஐயா. சூரியனை வழிபட சொல்லுங்க. சூரியன் சந்திரனை வந்து அனைவருமே வழிபடணும். சூரியனை வழிபட்டா நம்முடைய 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிடும். சந்திரனை வழிபட்டா 4ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் 4 அங்க 10 ஆக்டிவேட் பண்ணோம், இங்க 5 11 ஆக்டிவேட் பண்ணோம். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. வீடு இல்லாதவங்க கூட இதை ஃபாலோ பண்ணிக்கலாம்ல மேடம்? எல்லாமே எல்லா தேவைக்கும் எது தடைப்படுதோ அந்த நேரத்துல போய் அந்த புரோக்கர் கிட்ட பேசலாம், செய்யலாம். சரி மேடம், சரி, ரொம்ப நன்றி மேடம். மேடம் உடல் ஆரோக்கியத்துக்கு எப்ப மேடம் வழிபடணும்? என்னங்க சார்? உடல் ஆரோக்கியத்துக்கு எப்ப மேடம் வழிபடணும்? சார் உடல் ஆரோக்கியத்திற்கு இன்னும் நீங்க இன்னும் சொல்லிடுறேன். இப்ப ஒரு நோய்க்காக நீங்க வந்து முயற்சி பண்றீங்க அப்படின்னா ஒரு இரும்பு கடாய் வாங்கிக்கோங்க. ஒரு இரும்பு கடாய் வந்து அது வந்து சின்னது, நான் அப்ப வாங்கும் போது 50 ரூபா, இப்ப எவ்வளவு விக்குதுன்னு தெரியல. அந்த இரும்பு கடாயை வாங்கிட்டு அது ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும். இதே நல்லன்னா 1/2 லிட்டர் தான். அதை வாங்கி ஊத்திட்டு நவகிரகத்தை ஒரு 9 சுத்து கிளாக் வைஸ் தான் சுத்தணும். இந்த ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் சுத்தக்கூடாது. சுத்திட்டு அதுல எண்ணெயை ஊத்திட்டு முகத்தை பார்த்து அப்படி ஓரமா நகர்த்தி வச்சு வந்துருங்க.
இதுவும் இந்த நவகிரக பரிகாரமே வேலை செஞ்சு கொடுத்துருங்க உங்களுக்கு. மேடம் அதே போல இந்த மருந்து சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, இது அமிர்த நேரத்துல சாப்பிடுங்க, நல்லா வேலை செய்யும். ஸ்டார்டிங்ல சாப்பிடக்கூடாது. ஸ்டார்டிங்ல 24 நிமிஷத்துல சாப்பிட்டீங்கன்னா அது வேலை செய்யாது. இதே இந்த அமிர்த நேரத்துல, கடைசி அமிர்த நேரத்துல இந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். இதை விட அமிர்த கடிகைன்னு ஒரு நேரம் இருக்கும், அது பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க, அது இதுக்கு மேல அமேசிங்கா வேலை செய்யும். இந்த அமிர்த கடிகையும் ராகு காலமும் இணைந்து செயல்படும் பொழுது இன்னும் அமேசிங்கா வேலை செய்யும். மேடம் அந்த 9 நவகிரகத்தை என்ன கடையில வச்சு சுத்தி எங்க வைக்கணும் மேடம்? நீங்க சனிக்கிழமையில செய்யணும். நம்ம கிளாக் வைஸ்ல சுத்திட்டு அங்கேயே சனீஸ்வரன் கிட்ட எண்ணெயை ஊத்திட்டு, சைடுல இருக்கிற நேர்ல பாத்திரக்கூடாது சனீஸ்வரனை, பக்கவாட்டு நின்றுட்டு கடாயில எண்ணெயை ஊத்திட்டு அதுக்கப்புறம் சுத்திடணும். ஃபர்ஸ்ட் சுத்திட்டு 9வது சுத்தி முடிச்ச பிறகு கடாயை வச்சு அந்த எண்ணெயை கட் பண்ணி அதுல ஊத்தி முகத்தை பார்த்து நவுத்தி வச்சிடணும். ஓரமா தான் நிக்கணும், எதிரில நிக்க கூடாது. இதையும் சொல்லிவிட்டேன், நேர்ல நிக்க கூடாது அவருக்கு. ஓகே மேடம். கண்டிப்பா பண்ணுங்க. இந்த ராகு காலம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு விசேஷமான நேரம். இதை எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவளன்னா நான் இங்க உங்களுக்கு இதை பகிர்ந்திருக்க முடியாது. என்னுடைய குருநாதருக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கிறேன். மீனத்துல ராகு இருக்கிறவங்க இத கரெக்டா அந்த 24 நிமிஷத்துல விளக்கு போட்டுக்கலாமாங்கம்மா? மீனத்துல ராகு இருக்கவங்க இல்லம்மா, எல்லாருமே செய்யலாமா. என்னோட பையனுக்கு பதிலா நான் போட்டுக்கலாங்களாமா? போடுங்க, நீங்க போடுங்க. பையனையும் இருந்தா கூட அழைச்சின்னு போங்க. இல்ல அவங்க காலேஜ்ல இருக்காங்க, அதுக்கப்புறம் நான் போட்டுக்கலாங்களா? சரி, போடுங்க. இதை 7 நாளுமே ரெகுலரா நம்ம கோயில்ல போய் பண்ணுங்க. அவர்கிட்ட கையில காசு கொடுத்து வாங்கிடுங்க. வாங்கிட்டு இல்ல இந்த நவதானியம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நவதானியம் எப்படின்னா நீங்க கொடுக்க போறீங்க இல்லையா, அதை வாங்கி வச்சு அவர் கையில கொடுத்து வாங்கி எடுத்துட்டு போய் நீங்க கொடுத்துருங்க. நன்றி. முருகன் மந்திரம் ஒரு தடவை இன்னொரு தடவை சொல்லுங்களேம்மா, எழுத முடியல. முருகன் மந்திரங்களா? ஆமா, முருகன் படத்துக்கு முன்னாடி சொல்ற அந்த ஓம் அது சொல்லுங்க. பக்கமா வச்சிருமா, முருகன் படத்தை கிழக்கு பக்கமா வச்சிடணுமா. கிழக்கு பக்கமா முருகர் படம் இல்ல வேல் இருந்தாலும் வேல் வச்சிடலாம். ஓம் நமக சக்தி ரூபாய மமக், 2 மா போடணும். ம இக்கு மமக் குருவே புத்திரம் குரு ஸ்வாஹா. இது செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டியில ஆரம்பிக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையோ இல்ல சஷ்டியிலே ஆரம்பிக்கலாம். நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே ஒண்ணு மட்டும் கடைபிடிச்சிருங்க. அக்டோபர் மாசம் வரக்கூடிய அந்த மகா சஷ்டியை 7 நாள் கடைபிடிக்கணும். திருக்கல்யாணத்தோட தான் முடிக்கணும். இந்த சஷ்டி விரதம் வெறும் குழந்தை பிறப்புக்கு மட்டும் இல்ல, அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல தொழிலு, நல்லா வசதியா வாழணும், நமக்கு என்னென்ன தேவையோ வள்ளல் கொடுத்துருவாரு. அதை தாண்டி நம்ம குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த சஷ்டியில ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டியில நம்ம விரதம் இருந்தா நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்கும். ஒன்னே நினைச்சுக்கோங்க, நம்மளுக்கு எந்த யோகமோ பாக்கியமோ கிடைக்கலன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அதனால அதை நினைச்சு நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம். நன்றி. மேடம் ப்ளீஸ் இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஓம் நமக சக்தி ரூபாய. எஸ் மேம். மமக் 2 மா போட்டுக்கோங்க. மமக் இக்கு மமக் குருவே புத்திரம் குரு ஸ்வாஹா. என்ன குழந்தை வேணுமோ அந்த குழந்தை பிறக்கும். ஓகே, ரொம்ப நன்றி மேடம். மிக சிறப்பான முறையில இன்னைக்கு அதனுடைய அதாவது அனுபவ கருத்துக்களா நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க. அதாவது வாழ்க்கையில இந்த பரிகாரங்கள் பண்ணி சக்சஸ் ஆனது. ஏன்னா மேடம் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது மேடம் இது சும்மா ஏதோ புக்ல இருக்கிறத வச்சோ இது மாதிரி சொல்றது இல்ல, அனுபவ ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்னைக்கு நாம பகிர்ந்துக்க போறோம். இது செஞ்சு சக்சஸ் ஆனதை மட்டும்தான் இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருந்தாங்க. உண்மை அதுதான்.
ஏன்னா வாழ்க்கையில நமக்கு வந்து சக்சஸ் ஆனதை மட்டும் சொல்லும் போதுதான் மக்களுக்கு என்ன ஆகும், அது மேல அவங்க செஞ்சு மேலும் சக்சஸ் ஆமா மேடம் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, நான் அதை செஞ்சேன், இப்ப எனக்கு வந்து அது சக்சஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் புத்திர பாக்கியம், தொழிலே, உடல் ரீதியான தொந்தரவுகள் எல்லாத்துக்குமே நவகிரகங்களுடைய பரிகாரங்களே வந்து நமக்கு அருமையான சிம்பிளான முறையில நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு போகும்போது நான் ஒரு சில டைம்ல பாப்பேன், அங்க போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு நவகிரகத்தை இது பண்ணிட்டு அந்த சனீஸ்வர பகவானை கும்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலரு நேரா சனீஸ்வர பகவானை பார்த்து நேரா உட்காந்து கால் நீட்டி போட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் என்னடா இது இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவரை வந்து என் குருவை வந்து நேரா நின்னு கும்பிடணும், சனி பகவான சாய்வா நின்னு கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும் போது இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு மேலும் நிறைய விதமான பிரச்சனைகள் தான் அதிகமாகும். சனீஸ்வர பகவானோட எப்பயுமே கோவிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு திருப்பி பிரகாரத்துல முன்பக்கமா வந்து நம்ம மூலவரை பார்த்து, அதாவது முருகரோ அல்லது சிவன் கோவிலோ எந்த கோவிலுக்கு நம்ம போறோமோ அங்க நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். அங்க கடவுளை நேர் பார்த்து உட்கார்ற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஆனா சனீஸ்வர பகவான நேரா நின்னு கும்பிடுறதையும் தவிர்க்கணும். அவருக்கு நேரா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அங்கதான் ஹால் இருக்குது, இடம் இருக்குது, உட்கார்ற மாதிரி இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு நம்ம இதுல யாரும் அது மாதிரி உட்காராதீங்க. அவரோட ஏன்னா குருவுடைய அனுகிரகம் நேரடியா படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவானோடது நாம தாங்க முடியாது, அவருடைய நேரடி பார்வை நம்மளால தாங்கிக்க முடியாது. அதனால அதை எல்லாருமே தவிர்த்துக்கிறது மிகவும் சிறப்பு அப்படிங்கறத சொல்றேன். ஒரு சின்ன ஒரு டிப்ஸ், அதாவது இதுல யாராவது கடகராசி இருக்கிறீங்களா? கை தூக்குங்க, அந்த கை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கடகராசி யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இல்லைங்களா? இருக்கிறீங்களா? ஆமாங்க மேடம். மேம் நானும் இருக்கேன். ஓகே ஓகே. இந்த கடகராசிக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒண்ணு சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தெய்வாம்சம் நிறைந்தவர்கள் அப்படிங்கறது சொல்லலாம். ஏன்னா சந்திரன், அடுத்தது நிலா அப்படின்றது இல்லைங்களா, அது கடல் ராசி அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். இப்ப ஒவ்வொரு வீட்லயுமே வந்து கடகராசி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து உள்ளுணர்வு அதிகமா இருக்கும். பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். அவர்கள்கிட்ட உண்மை மட்டும்தான் பேசணும், பொய் சொன்னா மாட்டிப்போம் ஒண்ணு. அடுத்தது ஏதாவது ஒரு ரூபத்துல அவர்களுக்கு அந்த உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? பொய் சொல்லி மாட்டிப்பாங்க, யார்கிட்ட? கடகராசிக்காரர்கிட்ட மாட்டிப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயம். அதே போல கடகராசிக்காரர்கள் வந்து மனசுல நினைக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சக்சஸ் கொடுக்கும். என்ன பாசிட்டிவ் நினைச்சாலும் சரி, நெகட்டிவ் நினைச்சாலும் சரி. அதனால நீங்க அதிகமா பாசிட்டிவா நினைங்க. அதே போல உங்களுக்கு எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு வெள்ளை கலர் எழுதிட்டு பௌர்ணமி இன்னைக்கு நிலா வெளிச்சத்துல முன்னாடி நின்று, மொட்டை மாடியா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நல்லா நேரடியா நின்று படிக்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல எழுதிட்டு அந்த ஷீட்டை மடிச்சுட்டு நிலாவை பார்த்து கும்பிடுங்க. அந்த மானசீகமா மனசார நீங்க அதை கும்பிடுங்க. கும்பிட்டு அந்த சீட்டை உங்களுடைய பூஜை ரூம்ல ஒரு பாக்ஸ்லயோ அல்லது சொப்புலையோ போட்டு அதை போட்டு கவர் பண்ணி வைங்க. மாசம் மாசம் அது மாதிரி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது. சரிங்களா? எந்த ஒரு கோரிக்கையும் எனக்கு சார் கடக லக்னமுக்கும் எடுத்துக்கலாம். கடக லக்னம் கடக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இதனுடைய பலன்கள் பொருந்தும். சரிங்களா? அவங்க அது மாதிரியானது இருப்பாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப கடந்த காலங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-5 வருஷ காலமே பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. செத்து பொழைச்சோங்கிற மாதிரி, ஏன்டாப்ப இருக்கிறோங்கிற மாதிரி கூட ஒரு சில மன போராட்டத்துல நிறைய தத்தளிச்சவங்களா இருப்பாங்க. சரிங்களா? இப்ப குருவோடைய இப்ப வந்திருக்கக்கூடிய லாப குருவா இருக்கக்கூடியவர் வந்து ஒரு பாசிட்டிவா நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லபடியா இருந்தது அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் அவங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? அதனால நீங்க எதை பத்தி இது பண்ணாலும் இந்த ஒரு மாசம், இந்த மே மாசம்
மாசம் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கடக ராசியா இருந்தாலும் சரி இந்த தடவை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மன விதத்துல ஓரளவுக்கு ஒரு போராட்ட குணத்தையும் மன அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஆனா அதே வந்து மேற்கு அடுத்தது ஜூன்ல இருந்து மிக சிறப்பான யோக பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லாத்திலையும், தொழிலாகட்டும், குடும்பமாகட்டும், புத்திர பாக்கியத்துக்கு உண்டானதாகட்டும், திருமணம் சம்பந்தப்பட்டதாகட்டும், எல்லாத்துலயும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போகுது. வெற்றி நிச்சயம் இது கண்டிப்பா உண்டு. பௌர்ணமி பூஜை மட்டும் இந்த கடகராசி கடகலக்கணத்துக்காரர்களை செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா நமது மன்னார்குடியிலிருந்து ஜி.கே. சண்முகம் சார் வந்து வளம் தரும் வாஸ்து அப்படிங்கிறத பத்தி நம்ம வீடு வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்புகளையும், வாஸ்து எப்படி இருந்தா நம்ம வீடு சுபிட்சமாய் இருக்கும், ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து ஜாதகம் கட்ட முக்கியமோ அதே போல ஒரு வீட்டுக்கு வாஸ்துங்கிறது முக்கியம், எந்த இடத்துல எது இருக்கணும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே இப்ப நம்மகிட்ட பேச போறாங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய கொஸ்டின்ஸ், நீங்க என்னென்ன வாஸ்து பத்தி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். சண்முகம் சார் வாங்க, நீங்க உங்களுடைய பதிவுகளை கொடுங்க. வணக்கம் அம்மா. சார் உங்க வீடியோ ஜி.கே. சண்முகம் சார் வாஸ்து சார் பேசுங்க, உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. சார் நீங்க பேசலாம். வாய்ஸ் சரியா வரலைங்க சார், கிளியரா வரல. உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா வரல, கிளியரா இல்ல. மற்றவர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அவருடைய வாய்ஸ் கிளியரா இருக்குதான்னு. எனக்கு அப்படி கேக்குது என்னன்னு தெரியல. கேட்கவே இல்லை. டவர் ஏதாவது குறைவா இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் டவர் கடமை கொஞ்சம் வந்து பேசினாருன்னா கொஞ்சம் நல்லா கேட்க. சார் உங்களோட வாய்ஸ் சரியா கேட்கலைங்க சார். ஹெட்போன் எடுத்துட்டு பேசுங்க இல்லைனா, ஹெட்போன் ப்ராப்ளம் இது இருக்கும். மேடம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேச சொல்லுங்க மேடம். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சார். இல்ல சார், சுத்தமா உங்களுக்கு கேட்கல. டவர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் சரியா வரல. இடம் மாறி உட்காந்து பாருங்க சார். வீடியோ ஆஃப் பண்ணிருங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வாய்ஸ் மட்டும் பேசுங்க. சார் வந்துட்டீங்களா? இல்ல. ஓகே சார், ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க கேளுங்க, உங்களுக்கு தேவையான பதில்கள் கொடுக்குறோம். மேடம் இப்ப அந்த அம்மா வந்து நல்லா சூப்பரா பரிகாரம் எல்லாம் சொன்னாங்க, நல்லாவே இருந்தது. அது என்ன கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டாங்க. அதான் ஒண்ணு. அதை வந்து அந்த பரிகாரத்தையும் அந்த மந்திரத்தையும் கொஞ்சம் டைப் பண்ணி கொடுத்து இதுல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த டக்கு டக்குனு திங்க செவ்வாய் புதன் அப்படி போடுறாங்களா ஸ்பீடா. அவங்க என்னால மற்றவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இடையில கூட ஒருத்தர் கேட்டாங்க. அதனால கொஞ்சம் அவங்க சொன்னது பூராமே உண்மையிலேயே நல்ல சிறப்பான இது. அதை வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்ப நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க சொல்றது கொஞ்சம் புரியுது. அந்த அம்மா வந்து நல்ல கருத்து. என்ன டவுட் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். சொல்லுங்க.
அம்மா நான் உங்களை குறையே சொல்லல. உங்க வாய்ஸ் வந்து நல்ல sweet. அது நான் என்ன பண்றது? நான் வயசான டயத்துல ஒண்ணும் எழுதவும் முடியல. என்ன அத முடிஞ்சா அது நல்ல பரிகாரம், சூப்பரான பரிகாரம். அத முடிஞ்சா சொல்லுங்க நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் இப்ப சொல்றேன் சொல்லுங்க. அதான் அந்த ராகு கேது பரிகாரம் அந்த அந்த அவங்களுக்கு வந்து இந்த தீபம் இத்தனை ஐயா தீபம் ஐயா இந்த ஐயா இருங்க, நான் இப்ப சொல்றேன் பாருங்க. சனிக்கிழமை ஆரம்பிக்கணும், ஒரு சனிக்கிழமை ஆரம்பிக்கணும். அதோட சனியோட சனி 8, ஞாயிறு 9 நாட்கள் தொடர்ந்து. சனி ஞாயிறு 9 ஞாயிறு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிருச்சா? சனிக்கிழமை அன்னைக்கு முதல்ல 8 தீபம் போடுவோம். வெறும் நல்லெண்ணெய் தீபம் தான். இந்த எள்ளு முடிச்சு எல்லாம் கட்டி சனி 8 தீபம். ஆமா, சாயந்தரம் 6 மணிக்கு 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல. சனி இரவு கிரகம் இல்லையா, அதனால இரவுலதான் வலிமை. சனிக்கு 8 தீபம் 6 மணிக்கு மேல. அது பூ சொன்னீங்களே நீங்க நீல கலர் கருங்கவளை சங்குப்பூ கிடைச்சா போடுங்க, இல்லன்னா மல்லி ஏதோ கிடைச்ச பூ போடுங்க. சரி, ஏதோ ஒரு பூ. சரியா? 100 நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தோம் தானமா. அதுக்கு எள்ளு யாரும் வாங்க மாட்டாங்க. எள்ளு யாருன்னா வாங்குவாங்க தானம் கொடுத்தா? வாங்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றோம், 100 நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துரும். அதுவும் செக்கை எண்ணெயா வாங்கி கொடுத்துருங்க. இந்த நல்ல லூஸ்ல இருக்க எண்ணெய் வாங்காதீங்க. நல்லெண்ணெய் 100 நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க. சனிக்கிழமை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்குள்ள ஒரே ஒரு நெய் தீபம். காலையில 8 மணிக்கு ஒரு தீபம். அப்ப கோதுமை வாங்கி கொடுத்துடணும். ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ அங்க அர்ச்சகர் கிட்ட ஒரு கோதுமையை வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா ஆமா, ஏன்னா நான் தானியம் தான் அங்க நவகிரகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் தானம் கொடுக்கறது. கோதுமை. மலர் மலர் வந்து சகப்பு பூவு இல்ல மல்லி. ஏன்னா சூரியனுக்கு என்ன ரெட் ரோஸ், செவ்வரளி எது வேணாலும் போட்டுக்கலாம். செம்பருத்தி. அடுத்தது என்ன, நமக்கு திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேல 2 நெய் தீபம். 6 மணிக்கு 2 தீபம். பச்சரிசி ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அங்க வெண்பொங்கல் செஞ்சுக்குவாங்க பிரசாதமா. பச்சரிசி வெண்பொங்கல். அதே போல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு 6 மணிக்கு 9 தீபம். நல்ல நிலையானம் போட்டுக்கலாம், நெய்லியானம் போட்டுக்கலாம், உங்க வசதி பொறுத்து. துவரம் பருப்பு ஒரு 100 எவ்வளவோ உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அங்க வாங்கி கொடுத்துடணும். அது ஓகே. இது மலர் வந்து அதேதான். நம்ம அரளி பூவு மல்லி கிடைச்சாலும் மல்லி, சகப்பு மலர் போட்டாலும் சரி, வாசனம் பூ போட்டாலும் சரி. புதன்கிழமை பச்சை பயிறு தானம் கொடுத்துடணும். 5 தீபம். இது இந்த தீபம்லாம் நெய்யா இல்ல நல்லெண்ணெய போடலாமா? உங்க வசதி. உங்களுக்கு காசு இருந்தா நல்லெண்ணெயில போடுங்க. இல்ல, ஆனா இது சனீஸ்வரனுக்கு மட்டும் நல்லெண்ணெய். சனீஸ்வரனுக்கு ராகு கேதுக்குலாம் நல்லெண்ணெயில போட்டுருங்க. சரிங்க. சரி. புதன் பச்சை பயிறு. நெய் காஸ்ட்லியா இருக்கும், ஒரு சிலர் வாங்க யோசிப்பாங்க. அதனாலதான் சுக்கிரனுக்கு போடும்போது நெய்ல போட்டுக்கோங்க. சரிங்க. சரியா? அன்னைக்கு ஒரு நாள் போட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. புதன் பச்சை பயிறு 5 தீபம். தோலோட பச்சை பயிறு. உடைச்ச பச்சை பயிறு கிடையாது, தோலோட முழு பாசி பயிறு. சரிங்க. வியாழக்கிழமை 3 தீபம். வியாழன் 3. சொல்லுங்க. கொண்டக்கடலை. நீ கருப்பு கடலையான கொடுத்தலாம், மஞ்சள் கடலையான கொடுக்கலாம், எது வேணும். சரிங்க. அது அளவெல்லாம் உங்க சக்திக்கு ஏத்தாப்ப. வெள்ளிக்கிழமை 6 நெய் தீபம். வெள்ளிக்கிழமை 6. மொச்சை கொட்டை தானமா தரணும். திருப்பி சனிக்கிழமை திருப்பி 8 தீபம். 8 தீபம். அப்ப திருப்பி நல்லெண்ணெய வாங்கி கொடுத்துடணும். இப்ப சனிக்கிழமை ராகுக்கு எப்ப போடணும்னா வியாழக்கிழமையும் போட்டுக்கலாம், சனிக்கிழமையும் போட்டுக்கலாம், அது உங்க இஷ்டம். குருவுக்கு போடும் போதே ராகுக்கு போட்டுக்கலாம், சனீஸ்வரனுக்கு போடும் போதே கடைசியில தான் போடணும், முன்னாடியே போட்டக்கூடாது. கடைசி சனிக்கிழமையிலயும் போட்டுக்கலாம். சரியா? ராகுக்கு வியாழக்கிழமை. ஆமா, வியாழக்கிழமை. குருவுக்கு போடும் போதே 4 தீபம் ஏத்துலாம், இல்ல சனிக்கிழமையும் போடலாம். சனீஸ்வரனுக்கு கடைசியில 8வது சனிக்கிழமை போடுவோம் இல்லையா, 8வது நாள் சனிக்கிழமை வரும் இல்லையா, அப்ப சனீஸ்வரனுக்கு ஏத்துட்டு ராகுக்கும் போட்டுக்கலாம். கேதுக்கு செவ்வாய்க்கிழமை 7 தீபம் போட்டுக்கலாம், இல்ல சனிக்கிழமை போட்டுக்கலாம். செவ்வாய்க்கிழமையே போட்டுருங்க. ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க, கேது செவ்வாய் போய் செயல்படுவார்ல,
புரியுது ராகு புரியுது சனியை போல் செயல்படுவார்ல, அதனால உங்களுக்கு இந்த டிப்ஸ். மேடம் ராகுக்கு தீபம் எத்தனை மேடம்? 4 ஓகே மேடம். இப்ப அம்மா சொல்லுங்க. ஒரு சின்ன எங்க வீடியோல விட்டு போயிட்டீங்களே வந்து இப்ப ஒரு சந்தேகம் என்னடான்னா ஒருத்தர் குடும்பத்துல இது மாதிரி பிரச்சனையா இருக்குது. அவர் வீட்டுக்காரரு நல்லா குடிச்சிட்டு குடும்பத்தை சரி பார்க்காம அந்த அம்மா வேலை செஞ்சு வந்தா ஒரே பிரச்சனை. அவங்களுக்கு இந்த தீபம் இந்த தீபம் சொல்லலாங்களா? சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க ஐயா. அதே போல ராகுக்கு வந்து கருப்பு உளுந்து கொடுக்கணும், கேட்டுக்கு சொல்லி கொடுக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க மேடம், சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. சண்முகம் ஐயா வந்துட்டீங்களா? உள்ள வந்தீங்க, உள்ள காணோம். ஹலோ ஐயா பேசுங்க. சண்முகம் ஐயா உள்ள இருக்கிறீங்களா? முன்னாடி வந்தாங்க, இப்ப திரும்ப போயிட்டாங்க, மறைஞ்சிச்சு. டக்குன்னு வந்துட்டு போயிட்டாரு. ஓகே ஓகே. என்னன்னா வாஸ்து அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா